உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று ஏசியை பயன்படுத்துவதால் வரும் நன்மை தீமையை பற்றி பார்ப்போம். நகர்ப்புறங்களில் ஏசி எனும் ஏர் கண்டிஷனர் இல்லாத வீடுகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னையில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் வசிப்பவர்களில் ஆரம்பித்து பெரும்பாலான வீடுகளில் பெரும்பாலானவர்கள் ஏசி பயன்படுத்துகிறார்கள். வெப்பத்தின் தாக்கம் எல்லோரையும் பாடாய்த்தான் படுத்துகிறது. முழுவதுமாகவோ பகுதியாகவோ ஏசி பயன்படுத்தாத அலுவலகங்களே இல்லை. லைட் ஃபேன் மாதிரி ஏசியும் இன்றியமையாததாகி விட்டது. ஏசியால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பார்ப்போம். ஏர் கண்டிஷனரில் வருவது இயற்கையான காற்று கிடையாது. இயற்கையான காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி அதை குளிர்காற்றாக ஏசி கொடுக்கிறது. அதே நேரத்தில் அறையில் உள்ள வெப்பமான காற்றை வெளியேற்றுகிறது. இதற்கு குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலப்பொருளாக பயன்படுகிறது. இது வெளியேற்றும் உஷ்ணக்காற்றுதான் புவி வெப்பமடைதல் அதிகமாவதற்கு ஒரு காரணமாகும். அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏசி காற்று பல பிரச்சனைகளை உண்டாக்கும். ஹைப்பர் ரியாக்டிவ் அதிகமாக உள்ளவர்களுக்கு உடலில் சொறி, அரிப்பு, மூக்கில் சளி ஒழுகுதல், காதில் அரிப்பு, கண் எரிச்சல் போன்றவை ஏற்படக்கூடும். அலர்ஜியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏசியும் அலர்ஜி ஐட்டம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹைப்பர் ரியாக்டிவ் மற்றும் அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் ஏசியிலிருந்து விலகி இருப்பதே நல்லது. ஏசிக்கு நேராக முகத்தை வைத்து உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தால் சைனஸ் தூண்டப்படும். மூக்கடைப்பு, தலைவலி, காது அடைத்தாற்போல் இருப்பது ஆகிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். விண்டோ ஏசியின் அருகிலேயே தலை வைத்து தூங்கக்கூடாது. ஏசியின் குளிர்ந்த காற்று இரவு முழுவதும் காதுக்குள் சென்று முக நரம்பை பாதிப்படையச் செய்து பெல்ஸ் பேல்சி எனும் முகவாதத்தை உருவாக்கும். ஏசியில் அதிக நேரம் அமர்ந்திருப்பதால் சருமமானது எண்ணெய் பசை சுரப்பதை நிறுத்திவிடுகிறது. எண்ணெய் பசை திரவங்களும் வியர்வையும் சரியான முறையில் சுரந்தால்தான் சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் இருக்கும். இல்லாவிட்டால் சருமம் உலர்ந்து வறண்டுவிடும். ஏசியில் அதிக நேரம் அமர்ந்திருப்பவர்களுக்கு தலைமுடியும் உடைய ஆரம்பிக்கும். கூந்தலும் வலுவிழந்து போகும். சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படும். ஏசியை முறையாக சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும். குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஏசியிலுள்ள தூசி மற்றும் அழுக்குகளை முறையாக சுத்தப்படுத்த வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு சருமம் பாதிக்கும். அலுவலகத்தில் ஒருவருக்கு காய்ச்சல், மெட்ராஸ் ஐ போன்ற நோய்கள் இருந்தால் அது மற்றவர்களுக்கும் எளிதில் பரவிவிடும். ஏற்கனவே சொரியாசிஸ் போன்ற சரும நோய்கள் உள்ளவர்கள் ஏசியில் அதிக நேரம் அமர்ந்தால் நோய் இன்னும் தீவிரமாகும். எப்ப பார்த்தாலும் ஏசியில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு சூரிய ஒளி போதுமான அளவு கிடைக்காது. இதனால் விட்டமின் டி குறைபாடு ஏற்படும். இந்த விட்டமின் கருவுறுதலில் ஆரம்பித்து இதயம், நுரையீரல் சீராக இயங்குவது வரை தேவையான ஒன்றாகும். விட்டமின் டி கிடைக்காமல் போனால் எலும்புகள் பலவீனமடையும். மூட்டுவலி, முதுகுவலி போன்றவை எளிதாக வரும். நம் முன்னோர்கள் சூரிய நமஸ்காரத்தை ஏதோ வழிபாடாக மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை. காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை உள்ள சூரியனின் கதிர்களில் மனித உடலுக்கு அவசியமான விட்டமின் டி கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் ஏசியால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம். ஏசியை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அளவுக்கு மீறினால் எதுவும் ஆபத்துதான். அதில் ஏசியும் விதிவிலக்கல்ல. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.